ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் பம்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனுடைய டர்னிங் பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எந்த இடத்துல இருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பிடிசி வந்து ஒரு பிக்கஸ்ட் பம்புக்கு ரெடி ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். நீங்கள் மார்க்கெட்டு பிடிசி டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எப்போவுமே டெய்லியும் நான் வீடியோ போடுவேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு, பை அண்டு செல்லு எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, எங்கே லிக்விடேஷன் இருக்குது, எல்லா எஜுகேஷனல் பர்பஸும் வீடியோவும் நான் தொடர்ச்சியாக போடுவேன், மார்னிங் போடுவேன். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிசி அண்டு எத்ரிஎம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோவுக்கு போகலாம். ஒரு பெரிய பம்ப் கொடுக்கறதுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து நமக்கு பிடிசி கிட்டத்தட்ட அந்த ரீச் பண்ணிடுச்சு அந்த லெவலில். அதுதான் நான் சொல்ல போகிறேன். ஒன் டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன்னா இந்த இடம் வந்து நேற்றே நான் உங்களுக்கு போட்ட பிடிசி வந்து இந்த ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு காட்டணும்ல. 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சி சப்போர்ட் வரைஞ்சி, இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு கன்சல்டேட் ப்ரைஸ் வந்து மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா சப்போர்ட்டை உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து இந்த லோ இருக்கு பாருங்க 63 வரையும் போயிட்டு அப்புறம் போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது வந்து இந்த லோ உடச்சிட்டு இதை உடச்சிட்டு 63 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ற சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, 2 சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. பிடிசி வந்து ஒரு சூப்பர் புல்லிஷ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு பாருங்க. ஒன்டேல வைக்கிறேன் மறுபடியும். ஓகேங்களா, ஒன்டேல வைக்கிறேன். ஒன்டேல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒன் டே கேண்டில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. இப்போ தேர் ஆர் 2 ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு பிடிசிக்கு, கிட்டே இருக்கு. அங்கேருந்து பிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பம்ப் இருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க, அந்த 2 பாயிண்ட்டு நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்க. இந்த ஒன் டே கேண்டில் இருக்குல்ல, இந்த ஒன் டே கேண்டில் கீழே லிக்விடேஷன் இருக்கும். ஓகேவா, இந்த ஒன் டே கேண்டில் கீழே நான் அதில் நோட் பண்ணுறேன், இதுக்கு போட்டுருவோம். இந்த ஒன் டே கேண்டில் கீழே லிக்விடேஷன் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு இந்த சப்போர்ட் இருக்குல்ல கீழே, இந்த லிக்விடேஷன் எடுத்துகிட்டு வந்துச்சுல மார்க்கெட்டு, இதுக்கு கீழே லிக்விடேஷன் இருக்கும். இப்போது அகைன் வந்து நம்ம 4 hour வைப்போம். ஓகே, 4 hour வச்சுட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ ப்ரைஸு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு இதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு அப்படியே மெதுவாக வந்து கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இன்றைக்கான கேண்டில் முடிச்சுட்டு நாளைக்கான கேண்டில் வந்து ஓப்பன் வந்து அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்படி இல்லைன்னா இன்றைக்கான கேண்டில் நாளைக்கான கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைனுக்கு வந்துட்டு இதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஒன்று இந்த ஏரியா 65,700க்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் அந்த ஏரியாவில் லிக்விடேஷன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா 64,900 அதுக்கு கீழே ஒரு 400-500 பாயிண்ட் கீழே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே போகும். அதாவது ஒரு 64,000 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 63 மேக்ஸிமம் தான். ஆனால் வந்து இப்போ உள்ள ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம்னா 63 வருமானது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. மேபி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஏன்னா இதுக்கு கீழே தான் 63 இருக்குது. மேபி ஒன் டே கேண்டில் ஒரு விக்கு வச்சுட்டு லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா, மார்க்கெட்டு ரெடி ஆகிட்டா நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா 2 பாயிண்ட்டு, அதாவது 2 பாயிண்ட்டு
65,700 கீழே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே போவான், இல்லைன்னா 64,900 கீழே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே போவான். அந்த 64,900 கீழே லிக்விடேஷன் வந்து 63 வரையும் இருக்குது. அது எந்த ஏரியாவில் வரையும் வேணால் எடுத்துகிட்டு மேலே போவான். அது எடுத்துகிட்டு திரும்பும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், சரிங்களா? இப்போதைக்கு மார்க்கெட் திரும்பல, ஒரு லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் செட்டிங் தான் மார்க்கெட் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அதை மட்டும் இந்த லிக்விடேஷன்லாம் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோன்னா மார்க்கெட் வந்து சல்லுன்னு மேலே போயிடும், சரிங்களா? அந்த பம்பு வந்து ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம், ப்ரீவியஸாகவே பேசியிருந்தோம் அந்த பம்பு எவ்வளோ தூரம் போகும்னு. 78 வரையும் அந்த பம்பு இருக்கும், ஃபஸ்ட் டார்கெட். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், இது கிட்டத்தட்ட இந்த ரிட்டர்ன் ஏரியா வந்துச்சு. இப்போது ரிட்டர்ன் ஏரியா வந்து பிடிசி வந்துருச்சு. இப்போ இந்த ஏரியாவிலேருந்து இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் ரிட்டர்ன் ஆகுதுன்னு வைங்களேன், இந்த ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இந்த 78 77 இந்த ஏரியாவுக்கு போகும் ஃபஸ்ட்டு டார்கெட். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த டார்கெட் நம்ம அடுத்து எங்கே போகுது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வரையும் போகும், இது பிக் பம்ப்பு. இதுலேருந்து இது வரையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்குன்னா பாருங்கள், 18% பெரிய பம்ப் இல்லை. இதெல்லாம் அவ்வளோ பெரிய பம்பு இல்லை, ஆனால் இது வந்து ஒரு பிக் பம்பாக இருக்கும். 18% ஒரு 77 78 ஏரியா வரையும் பிடிசி போகும். அப்படி இல்லை இந்த ஏரியாவில் போகலைன்னா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு போகும். இந்த ஏரியா 64,000 கீழே வந்துட்டு இந்த ஏரியா லிக்விடேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகும். ஸோ எக்ஸாக்டாக டர்னிங் பாயிண்ட்டை எங்கே திரும்புதுன்னு நான் இப்போ திரும்புகிற பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். திரும்பும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரிங்களா? திரும்பும் போது நான் ஏன்னா டெய்லி வீடியோ போடுறேன்ல, கண்டிப்பாக அதில் மாட்டிட்டோம். திரும்பும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதுலேருந்து மார்க்கெட் வந்து சல்லுன்னு போயிடும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்ட தான் இருக்குது லிக்விடேஷனு. இந்த ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் வந்து மேலே போகும். ஏன்னா நான் ப்ரீவியஸாக அடிக்கடி சொல்லணுன்னு வரேன்ல, இங்கே வந்து சேம் ஸ்ட்ரக்சரு, இது பேரிஷாக மாறினதுனால இது பேரிஷாக மாறாது, இது புல்லிஷாக மாறும் அப்படின்னு தான் கணக்கு. ஏன்னா சேம் இது வந்து பேரிஷ் ஃப்ளாகு, இதுவும் பேரிஷ் ஃப்ளாகு. இது உடச்சதுன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு கிராஷ், பெரிய கிராஷ் வந்துச்சு. அதே மாதிரி இதுவும் உடச்சிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்திருக்கு, இதே மாதிரி எடுத்திருக்கு. ஒரு பெரிய கிராஷ் வரும் தான் மெஜாரிட்டி பீப்புள் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் என்னோடய டெக்னிக்கல் வந்து எப்போவுமே மெஜாரிட்டி பீப்புளுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். வேல்ஸ் எப்படி மைண்ட் செட் இருக்கும் அது மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் சொன்ன இந்த 2 ஏரியாவிலேருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பொறுத்து வந்து பாருங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் 4 ஹவரில் வைக்கிறேன் பாருங்கள். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், 4 ஹவரில் ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரியுதா? இது வந்து நீங்கள் இது ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் இப்படியும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இப்படியும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஒரு புல்லிஷ் ஃப்ளாகு அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் 2 ஏரியா சொன்னல, ஒன்று இந்த ஏரியா ஜஸ்ட்டு மேலே போய்ட்டு அப்படியே மேலே போய்டுவான், இல்லைன்னா 78 வரையும் போவான். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா உடச்சிட்டு இந்த ட்ரெண்ட்லைன் இது டச் பண்ணிவிட்டு இப்படியும் போகலாம். ஓகேவா? 2 வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு ஒரு புல்லிஷ் ஃப்ளாகாகவும் இருக்குது. ஆனால் வந்து இது உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் இந்த புல்லிஷ் ஃப்ளாக் நான் வரைஞ்சி காட்டுறேன். பிகாஸ் இந்த புல்லிஷ் ஃப்ளாகு பேரிஷ் ஃப்ளாக் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், என்னோடய டெக்னிக்கல் அதெல்லாம் வராது. ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இது போட்டு காமிச்சேன், சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது மார்க்கெட்டு. ஒரு சின்ன லிக்விடேஷன் மட்டும் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்துடும், பெரிய ரிவர்சல் வந்துடும். ஓகேவா? அந்த ரிவர்சல் வந்து 78 வரையும் போகும். இப்போ எத்தனையும் பார்த்தோம்னா எத்தனையும் வந்து உங்களுக்கு எத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த ரீடெஸ்ட்டை ஃபீல்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் என்ன ஆகும்னா
இதுக்கு கீழே வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்திரியம் இந்த இதுக்கு கீழே வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா 1900 கீழே இது வரையும் வந்து லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்படியும் போகலாம். இல்லைன்னா எத்திரியம் வந்து மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி அனதர் லோ கூட வந்துட்டு கூட போகலாம். ஓகேவா? ஸோ இது 2 வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. எத்திரியம் வந்து அனதர் இங்கே 1900 வந்துட்டு மேலே போகலாம், இல்லைன்னா அனதர் லோ வந்துட்டும் மேலே போகலாம். ஸோ 2 வாய்ப்பு இருக்குது எத்திரியமுக்கு. ஆனால் பிடிசிக்கு வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், அனதர் லோ இல்லை பிடிசிக்கு. ஓகேவா? அனதர் லோ கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா 63 வரையும் மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குது, இன்னும் வேலிட் இருக்குது பிடிசிக்கு. ஓகேவா? 63 வரையும் வேலிட் இருக்குது. ஸோ நம்ம எல்லாம் ஒரு பெரிய பம்புக்கு நேராக ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் லிக்விடேஷன் மட்டும்தான் கீழே இருக்குது. அது எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பிடிசி இந்த ஏரியா 60 இந்த ஏரியா வரையும் வரலாம். இந்த ஏரியா வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பம்ப் இருக்கும். சரியா? இது மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரீம் ஏரியா, இது மேக்ஸிமம் ஏரியா இது. சரிங்களா? இந்த ஏரியா வந்துட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகலாம். ஒரு புல்லி ஸ்ட்ரக்சர் பிடிசி ஃபார்ம் ஆகுது. எத்திரியமும் வந்து புல்லி ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகிட்டு பிரேக்கப் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இந்த ரீடெஸ்ட்டை இன்வாலிட் ஆகிறதுக்கு ப்ரைஸ் வந்து கீழே வருவான். கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போவான். இந்த பிடிசி திரும்பும்போது எத்திரியமும் திரும்புவான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னையோட அப்டேட்டு. இந்த வீடியோ உங்களை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கான ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டெய்லி ட்ரேட் இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால், இல்லைன்னா வீக்லி வந்து ட்வைஸோ த்ரைஸோ நீங்கள் வந்து வீடியோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நான் டெய்லியும் வீடியோ போகிறது வந்து பிடிசி எத்திரியம் வீடியோ போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக வந்து பிடிசி நல்லா கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட்டை வந்து பிடிசியை பார்த்து தான் அமையும். பிடிசி எந்த சைடில் போதோ அந்த சைடில் தான் மெஜாரிட்டி காயினே வந்து போகும். ஓகேவா? அதனால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? ஓகே காஸ், இந்த அனலைஸும் இந்த நாலேஜ் எல்லாமே என்னுடைய ஓன் அனலைஸ் தான். என்னுடைய பல வருஷம் அனலைஸ்லேருந்து எஜுகேஷன் அனுபவத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த அனலைஸ் வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சு நீங்கள் ஒரு அனலைஸ் வச்சுருப்பீங்களா, உங்களுக்கு ஒன்று ஒரு ரூல் வச்சுருப்பீங்களா, அதையும் இதையும் கம்பேர் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.